ஹலோ ஆல், குட் மார்னிங். 10th ஃபெப்ரவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 10th ஃபெப்ரவரி உலக பருப்புகள் தினம், வேர்ல்டு இல்லை இன்டர்நேஷ்னல் பல்சஸ் டேன்னு சொல்கிறோம். இந்த வருடத்திற்கான 2024க்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நரேஷிங் பல்சஸ், நரேஷிங் சாயில் அண்ட் பீப்புள். இதை யார் டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பாரத ரத்ன விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னமே இந்த வருடத்துக்கான பாரத ரத்ன விருதுகளில் 2 பேர் முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. அவங்க 2 பேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீகாரோட முன்னாள் முதலமைச்சர் திரு கர்பூரி தாக்கூர் அவர்களும் திரு எல்கே அத்வானி அவர்களுக்கும் அறிவிச்சிருந்தாங்க. எல்கே அத்வானி அவங்க இதற்கு முன்னாடி முன்னாள் பாரத துணை பிரதமராக இருந்தவங்க. அதுபோக இப்போது 3 பேருக்கு எக்ஸ்ட்ரா அறிவிச்சிருக்காங்க. முன்னாள் பாரத பிரதமர்களான திரு சரண் சிங் மற்றும் திரு நரசிம்மராவ் அவர்களுக்கும், வேளாண் விஞ்ஞானி, பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்கிற திரு MS சுவாமிநாதன் அவர்களுக்கும் அறிவிச்சிருக்காங்க. இவங்களை பற்றி லைஃப் ஆர்டிக்கல் சின்னதாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, திரு சரண் சிங் அவர்கள் கடந்த 1902ஆம் ஆண்டில் உத்தரப்பிரதேசத்தின் மீரட் மாவட்டம் நூர்பூர் கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் சௌத்ரி சரண் சிங் அவர்கள் பிறந்தார்கள். சட்டம் பயின்ற இவர் காந்தியடிகளால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று பல முறை சிறை சென்றுள்ளார். 1967ஆம் ஆண்டு பாரதிய கிரந்தி தளம் என்ற கட்சியை துவங்கியுள்ளார். நாட்டின் 5வது பிரதமராக பதவி வகித்தார். உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராக 2 முறை பதவி வகித்துள்ளார். மத்திய உள்துறை நிதித்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் சரண் சிங் பணியாற்றியுள்ளார். இவரது வாழ்நாள் முழுவதும் விவசாயிகளின் அக்கறை நலனில் அக்கறை செலுத்தினார். இதன் காரணமாக இன்று வரை உத்தரப்பிரதேச விவசாயிகளின் தன்னிகரற்ற தலைவராக போற்றப்படுகிறார். தென் திரு நரசிம்மராவை பற்றி கொடுத்துருக்காங்க. 1921ஆம் ஆண்டு ஜூன் 28 ஒருங்கிணைந்த ஆந்திராவின் வாரங்கல் மாவட்டம் லக்னேபள்ளி கிராமத்தில் நரசிம்மராவ் பிறந்தார். சட்டம் பயின்ற இவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். 1971ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலத்தின் முதல்வராக பணியாற்றினார். மத்திய உள்துறை, பாதுகாப்புத்துறை, வெளியுறவுத்துறை அமைச்சராக திறம்பட பணியாற்றினார். 1991 முதல் 96 வரை நாட்டின் பிரதமராக பதவி வகித்தார். அப்பொழுது உலக பொருளாதாரத்திற்காக இந்தியாவின் வாயில்களை திறந்துவிட்டார். அவங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? LPG ஸ்கீமை மென்ஷன் பண்ணுறாங்க. இதன் மூலம் கூன் விழுந்த இந்திய பொருளாதாரத்தை தலை நிமிர்த்தினார். இஸ்ரேல் நாட்டுடன் உறவை தொடங்கினார். கிழக்கு ஆசிய வெளியுறவு கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளித்தார். இந்தியாவின் அணுசக்தி திட்டங்களை புதுப்பித்தார். காஷ்மீரில் தீவிரவாதத்தை ஒடுக்கினார். நரசிம்மராவுக்கு 17 மொழிகள் தெரியும். நேரு குடும்பத்தை சேராத காங்கிரஸ் பிரதமராக 5 ஆண்டுகள் முழுமையாக பதவி வகித்தவர் இவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பசுமை புரட்சியின் தந்தை திரு MS சுவாமிநாதன் பற்றி கொடுத்துருக்காங்க. கடந்த 1925ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் MS சுவாமிநாதன் பிறந்தார். இவர் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று பெற்றோர் விரும்பினர். 2ஆம் உலகப் போரின் போது நாடு முழுவதும் உணவு பற்றாக்குறை ஏற்பட்ட போது மனம் வருந்திய சுவாமிநாதன் இந்தியாவிற்கு போதுமான உணவு தானியம் கிடைப்பதை உறுதி செய்ய முடிவெடுத்தார். இதற்காக தனது வாழ்க்கையை வேளாண் ஆராய்ச்சிக்காக அர்ப்பணித்தார். மெட்ராஸ் வேளாண்மை கல்லூரியில் இளநிலை அறிவியல் பட்டம் பெற்றார். டெல்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். IAS அதிகாரியானார். பின் IPS அதிகாரி, பின்னர் IPS பணியை துறந்து வேளாண் ஆராய்ச்சி படிப்புக்காக நெதர்லாந்து சென்றார். 1954இல் இந்தியாவுக்கு திரும்பி இந்தியாவில் பசுமை புரட்சிக்கு வித்திட்டார். இந்தியாவில் முதல் முறையாக வீரிய ரக கோதுமையை உருவாக்கினார். இதன் மூலம் இந்தியாவின் கோதுமை பன்மடங்கு அதிகரித்தது. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று சுவாமிநாதன் அழைக்கப்படுகின்றார். பத்ம பூஷன், பத்ம விபூஷன், உலக உணவு பரிசு, ரமோன் மகசே விருது போன்ற பல்வேறு விருதுகளை இவர் பெற்றுள்ளார். ஸோ 3 பேரை பற்றிய அந்த வாழ்க்கை குறிப்பு சின்னதாக கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. சென்னை மாநகராட்சி சார்பில் VVPAT பற்றிய விழிப்புணர்வு எல்லா இடத்துலையும் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வாகனங்களில் விழிப்புணர்வு பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த VVPATோட ஃபுல் ஃபார்ம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். இது எதற்கு அப்படின்னா, நம்ம வாக்களிக்கும் போது நம்மளோட வாக்கு இயந்திரத்தில் நம்மளோட பதிவை பதிவு பண்ணிடுவோம், ஓட்டை பதிவு பண்ணிடுவோம். தென் நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இந்த VVPAT மிஷினில் ஒரு 7 நொடி நம்ம யாருக்கு
யாருக்கு கரெக்டாக ஓட் போட்டோம் அப்படிங்கிறது அவங்களோட பெயரும் சின்னமும் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். தென் இது ஒரு துண்டு சீட்டாக வந்துட்டு பிரசிக்கப்பட்டு அந்த இயந்திரத்துக்குள்ளேயே விழுந்துடும். இது எதற்காக அப்படின்னா ஓட்டு எண்ணிக்கையும் இந்த விவிபேட்டும் வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணுறதுக்காக. யூஸ்வலாக வந்துட்டு ஒரு தாட் இருக்கும், இந்த மின்னணு வாக்குப்பதிவு வந்ததுக்கப்புறம் வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட் இருக்குது இல்லையா. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்குமா தான் இந்த விவிபேட்டை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. 2014 எலெக்ஷனில் வந்துட்டு சில பிளேசஸ் எலெக்ஷனில் வந்து யூஸ் பண்ணாங்க. பட் 2015 எல்லா பிளேசஸ்லையுமே யூஸ் பண்ணிட்டு வராங்க. பள்ளி போக்குவரத்து தன்னார்வலர்கள் திட்டம். பள்ளிகளை சுற்றி போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துக்களை குறைப்பதற்காக சென்னை காவல் நிலையத்திலேருந்து இதை வந்து இந்த முயற்சியை வந்து முன்னெடுத்திருக்காங்க. அதாவது பள்ளி குழந்தைகளை கொண்டே வந்துட்டு பள்ளிகளை சுற்றி உள்ள ஏரியாவில் போக்குவரத்து நெரிசலையும் விபத்துக்களையும் குறைப்பது தான் இந்த திட்டம். இப்போது டி நகரில் உள்ள ஸ்கூலில் வந்துட்டு நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மாணவர்களை கொண்டே தான் இந்த திட்டம் வந்து இயங்குது. மாணவர்களுக்கு போக்குவரத்துக்கு விதிகள் பற்றிய புரிதல் வந்து ஃபஸ்ட்டு ஏற்படும். ஸோ தனக்கு புரிஞ்ச விதிகளை வந்துட்டு மற்றவர்களுக்கு இவங்க எடுத்துரைப்பாங்க. அதனால் பள்ளிகளை சுற்றி உள்ள இடத்துல வந்துட்டு வெகுவாக வந்துட்டு இந்த போக்குவரத்து நெரிசலும் விபத்தும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் வந்துட்டு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னா இதை எல்லா பள்ளிகளுக்குமே வந்துட்டு விரிவுபடுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியில் பஞ்சு மிட்டாய் விற்க தடை. புதுச்சேரியின் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இந்த உத்தரவை கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக வந்துட்டு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தவர்கள் அதிகமாக விற்கும் இந்த பஞ்சு மிட்டாயில் வந்து நார்மல் ஒயிட் கலர் கேண்டி கிடையாதுங்க, காட்டன் கேண்டி கிடையாது. சில காட்டன் கேண்டி வந்துட்டு டார்க் பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த காட்டன் கேண்டியை வந்துட்டு உணவு பாதுகாத்துறை அமைச்சர் அந்த ஆய்வாளர்கள்லாம் வந்து ஆய்வு செய்யும்போது அதில் அந்த கலருக்காக நிறைய வேதிப்பொருள் சேர்க்குறாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த வேதிப்பொருட்களில் நச்சு பொருளான டெரோபின் பி அப்படிங்கிற ஒரு ரசாயனம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை ஒட்டி வந்துட்டு புதுச்சேரியில் வந்துட்டு பஞ்சு மிட்டாய் விற்பதற்கு தடை விதிச்சிருக்காங்க. தென் தஞ்சாவூரில் நம்ம தஞ்சாவூர்னு சொன்னோன்னா நம்மளுக்கு நிறைய ஞாபகம் வரும். நம்ம வந்து ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு 2ஆம் சரபோஜி மன்னர் பற்றியும் ஞாபகம் வரும். இன்றைக்கி அவரை பற்றி ஒரு எடிட்டோரியல் பேஜில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். கலை, இலக்கியம், மருத்துவம், இயற்கை வரலாறு என பல துறைகளில் ஆர்வம், அளவு கடைந்த ஆர்வம், இது எல்லாமே வந்துட்டு மன்னர் 2ஆம் சரபோஜுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரை பற்றி நம்மளோட புக்கில் வந்துட்டு ஒரு 2-3 லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம இதில் பார்த்துக்கலாம். தஞ்சாவூர் அரண்மனையில் உள்ள சரபோஜி பளிங்கு உருவச்சிலை, அதாவது இப்போ அங்கே என்னெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேவநாகரி மொழியில் இயற்றப்பட்ட நூல்களுக்கான அச்சகம். சரபோஜி ராஜாவின் குருவான கிறிஸ்டியன் ஃபீட்ரிக் ஸ்குவார்ஷ் பாதிரியாயர் நினைவாக மதராஸ் புனித மேரி ஆலயத்தில் எழுப்பப்பட்ட நினைவு சின்னம். இதெல்லாமே வந்து இன்னும் வரலாற்று சின்னங்களாக நிலைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஒரு ஆய்வாளர் அப்படின்னு தெரியும். ஸோ இவர் பல மொழிகளை கற்றுள்ளார். அதுக்காக ஒரு மொழிபெயர்ப்பாளர் கூடயே இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இவர் ஒரு மருத்துவமும் படிச்சிருக்காரு. அறுவை சிகிச்சைக்கான கருவிகள், மருந்துகள், கலப்பில்லாத குதிரைகள், வளர்ப்பு நாய்கள், கால்நடைகள் இவை யாற்றையும் வந்து இங்கிலாந்துலேருந்து இவர் அனுப்ப உதவி கோரியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்காக இங்கிலாந்துலேருந்து ஒருத்தர் அனுப்பவும் செஞ்சுருக்காரு. ஸோ அவருக்கு கைமாற இவருக்கு என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா 117 தஞ்சை ஓவியங்களை வந்து இவர் அனுப்பிச்சிருக்காரு. அந்த ஓவியங்கள் இப்பொழுதும் பிரிட்டிஷ் நூலகத்தில் இருக்கின்றன அப்படின்னு. அதில் ஒன்று சிவிங்க புலியோட ஓவியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மொழிபெயர்ப்பாளர்கள் நிறைய வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட ஆராய்ச்சிக்கு அந்த காலத்திலேயே நுண்ணோக்கி முதலான பல்வேறு ஆராய்ச்சிக்கான கருவிகளும் வந்துட்டு அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஒரு மருத்துவர் இவர் கூடயே இருந்திருக்கார். அந்த மருத்துவரிடமிருந்து இவர் உடற்கூறாய்வு போன்ற பாடங்களை வந்து இவர் கற்றுள்ளார். மேலும் மருத்துவ கருவிகள், மருத்துவம், இயற்கை அறிவியல் சார்ந்த நூல்களையும் இவர் வந்து படித்து தேர்ச்சி பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சரஸ்வதி மகால் நூலகம் 16ஆம் நூற்றாண்டில் நாயக்கர்களால் தொடங்கப்பட்டிருந்தாலும் அதை மேம்படுத்திய பெருமை சரபோஜி மன்னரை சாரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து வாசிக்கும் பழக்கம் கொண்டிருந்ததால் பல ஆங்கில நூல்கள், செய்தித்தாள்கள், இதழ்கள் பலவற்றை அவர் தொடர்பில் இருந்தவர்கள் உதவியால் இவர் தஞ்சாவூருக்கு வர வைத்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த தஞ்சை கோட்டையில் வந்துட்டு பல ஓவியர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டு பல்வேறு துறை சார்ந்த ஓவியங்களை திட்ட பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இதில் ஒரு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. முத்தீஸ் அப்படிங்கிற சமூகத்தை சேர்ந்தவர்களான ஓவியர்கள் வந்து இங்கே சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகின் பல இடங்களிலிருந்து பல அறிவியல் அறிஞர்கள், குறிப்பாக இயற்கை அறிவியல், மருத்துவ துறையில் ஆர்வம் உள்ளவர்கள்,
நூலகத்தையும் சரபோஜியும் மன்னரையும் காண்பதற்காகவே தஞ்சாவூருக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்கு. இந்த ஆர்டிக்கல் வந்து தமிழ் ஹிந்துவில் இருக்குங்க. டைம் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. நாட்டில் வந்துட்டு இந்த ரயில் மோதி அதிகமான யானைகள் வந்து உயிரிழப்பு நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் இல்லையா, இதை வந்துட்டு தடுப்பதற்காக நாட்டில் முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பு அமைப்பு கோவையில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கோவையில் மதுக்கரை அப்படிங்கிற வனச்சரகம் இருக்குங்க, இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வனச்சரகத்தில் வந்துட்டு 2021 23 வரைக்கும் இந்த 3 ஆண்டுகளில் 9,000க்கும் மேற்பட்ட முறை யானைகள் வந்து வழி தவறி வந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் யானைகளுக்கு அடிக்கடி ரயில் மோதி உயிரிழந்தும் வருகின்றன. ஸோ 2008 2024 இப்போ வரைக்கும் 11 யானைகள் வந்து ரயில் மோதி உயிரிழந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தடுக்கும் வகையில் இப்போ நம்ம ஏஐ டெக்னாலஜி வச்சு யூஸ் பண்ணி ஒரு அமைப்பு நிறுவியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து கேரளா செய்யும் வழித்தடத்தில் அந்த வனப்பகுதியெலாம் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி அப்படின்னா, நைட்டு வந்துட்டு தேர்மல் இமேஜ் மூலமாகவும், பகலில் வந்துட்டு கண்காணிப்பு கோபுரங்கள் மூலமாகவும், கேமரா மூலமாகவும், ட்ரோன்கள் மூலமாகவும். ஸோ இதில் என்னென்ன சயின்டிஃபிக் டேர்ம்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துங்க. தேர்மல் இமேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு கேமரா எல்லாருக்குமே தெரியும். ட்ரோன், தென் கண்காணிப்பு கூடம். இது மூலமாக வந்துட்டு யானைகளோட நடமாட்டம் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக 12 கண்காணிப்பு கோபுரங்களை அவங்க வந்து நிறுவியிருக்காங்க. அதில் உயரக கேமராக்கள் இருக்குது. ஸோ இரவு நேரங்களில் வந்து தேர்மல் இமேஜ் வச்சு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, யானைகள் ரொம்ப பக்கத்தில் வருதுன்னா அதற்கு ஏத்தாப்பில் வந்து அந்த ஒளி விளக்கு வந்து சமிக்கை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யானை வந்துட்டு ஒரு 150 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னா அந்த விளக்கு வந்துட்டு ஆரஞ்சு கலரில் எரியும். தென் 100 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னா எல்லோ கலர்லேயும், 150 மீட்டர்னால் ஆரஞ்சுலேயும், 100 மீட்டர்னால் எல்லோலையும், 50 மீட்டர்னால் ரெட்லேயும் வந்துட்டு அந்த லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆகும். ஸோ தட் இந்த சிக்னல் ட்ரெயின் ஓட்டுற அந்த இன்ஜின் டிரைவருக்கு தெரிவிக்கப்பட்டு அவரோட அந்த ரயிலோட வேகம் வெகுவாக குறைக்கப்படும். இப்போது ரெட் லைட் எரியுது அப்படின்னா அவரோட வேகம் முற்றிலுமாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தகைய செயல்களால் யானைகள் வந்துட்டு ரயில் மோதி உயிரிழப்பது வந்து தடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ தான் கரண்ட் அஃபேர்ஸ். மீதி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.